ஹலோ! இன்னைக்கு வீடியோல பெட்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாமா? எங்க வீட்ல பெருசா பெட்ஸ்லாம் கிடையாது. பட் மீன் மட்டும் வளர்த்துறோம். அது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு சின்ன அக்வேரியம் டேங்க் மாரி வச்சு வளர்த்திட்ருக்கோம். பட் என்னன்னா மீன் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனங்காட்டி ரொம்ப தண்ணி ஹீட் ஆயிடுச்சா என்ன ரீசன்னே தெரில. ஒரு 2, 3 மீன் வந்து இறந்து போச்சு. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் குட்டி மீன்லாம் வாங்கிட்டு போய் விடலாம் டேங்க்ல அப்படின்ட்டு பெட் ஷாப்புக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நான் நிறையா பெட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த குட்டி குட்டி எலி வந்து நேரில் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி வந்து நேரில் இது பார்த்ததில்ல, ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். அந்த எலியை பார்த்து தூக்கி விளையாடுறப்போ வீடியோ ஃபஸ்ட்டில் இருக்கும் அந்த எலி பாருங்கள். ரொம்ப குட்டி குட்டி க்யூட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து நான் எந்த பெட்ஸையும் டக்குன்னு பார்த்துட்டு இது வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டேன். பட் அந்த எலியை பார்த்தோன்னே எனக்கு உண்மையாலுமே நம்ம இதை வாங்கிட்டு போய் வளர்த்தலான்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்துட்டு இது ரொம்ப ஸ்மெல் வரும், அதுவும் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியாது, நம்ம வீட்டில் குட்டி பையன் இருக்கான் போட்டு ஏதாச்சும் பண்ணிட்டானா அவ்வளோதான், கொஞ்ச நாள் ஆகட்டும் அவன் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் வாங்கி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபிஷ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தேவையான ஃபிஷ்லாம் வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அப்புறம் இந்த கிளி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேசினாலும் திருப்பி பேசுது. ஆக்சுவலாக இந்த கிளியும் பேசுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏய்னா அதுவும் ஏங்குது திருப்பி. இதுதான் நம்மள வீட்டில் இருக்க அக்வேரியம் டேங்க். இதில் வந்து அந்த சைடில் இருக்க ஸ்டோன் ஃபுல்லாக வந்து ஃபால்ஸ் மாதிரி வேறு ஸ்விட்ச் ஆன் பண்ணால் டேங்க் பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.